ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 2லேருந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2ஆந்தேதி சுருக்குக, 5ஆந்தேதி வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், 7ஆந்தேதி வந்து சதவிகிதம் லாபம் நஷ்டம், 9ஆந்தேதி தனி வட்டி, 12ஆந்தேதி கூட்டு வட்டி, 14ஆந்தேதி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், 16ஆந்தேதி காலம் வேலை, 19ஆந்தேதி அளவியல், 21ஆந்தேதி 23, 26 இது ஃபுல்லாகவே ரீசனிங்கில் உள்ள சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் பேட்ச் வந்து எதில் கண்டக்ட் பண்ண போனால் இது வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல்லே தான் கண்டக்ட் பண்ண போகுது. அதாவது கரெக்டாக உங்களுக்கு வந்து 7:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுப்போம். அது வந்து அடுத்த நாள் 7:30க்கு அந்த 10 கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து கீ ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு அந்த கீ ஆன்சர் வந்து அடுத்த நாள் 7:30க்கு வர்றதுலே உங்களுக்கு வந்து அந்த 10 கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் எடுக்கணுங்கிற மெத்தடும் வீடியோவாக அதிலே யூடியூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. அதுபோக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 13 எக்ஸாம் இதில் இருக்குது. இந்த 13 எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு டோட்டலாக ஓவரால் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு நமக்கு 28 நாள் இருக்கும். அதனால் ஓவராலாக ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஓவராலாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். அது எப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டாக 25 கொஷின் குரூப் 2ல் கேட்குற மாதிரி 25 கொஷின் வச்சு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அப்படின்னா மேக்ஸில் வந்து எந்த பயமும் இருக்காது. 25க்கு நீங்கள் 24 வரைக்கும் ஈஸியாக எடுத்துடலாம். அதுவும் அந்த டெஸ்ட்டும் நம்ம யூடியூப்லேயே கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.